अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் திருவஹீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளுள்ள தேவநாயக பெருமானை துதித்து அருளி செய்த இரண்டு ஸ்தோத்திரங்களிலே ஒன்று அச்சுத சதகம், மற்றொன்று தேவநாயக பஞ்சாஷத் என்பது. இந்த தேவநாயக பஞ்சாஷத் என்பது 50 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கிறது. அதனால் அதற்கு பஞ்சாஷத் என்றே திருநாமம் ஏற்பட்டது. அதில் முதலிலே சில ஸ்லோகங்களாலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்தவர். அதற்கு பிறகு அவனுடைய திவ்யமங்கள விக்கிரக வர்ணனம், அதாவது திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணித்து அழகாக ஸ்லோகங்களை அருளி செய்து கொண்டு வருகிறார். அந்த கிரமத்திலே 24வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருக்கண் அது வர்ணிக்கப்படுகிறது. எம்பெருமானுடைய திருக்கண் என்னால் அடியவர்களை கட்டாட்சிப்பது அந்த திருக்கண்களாலே தான். இந்த திருக்கண்களை அப்படியே திருப்பான ஆழ்வார் அவர் வர்ணிக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய அந்த திருக்கண்கள், அதை எப்படி வர்ணித்தார்? கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று அந்த கண்களினுடைய அந்த அழகையெல்லாம் ஒரு பாசுரத்தினுடைய பாதி பகுதியாலே மிக அழகாக வர்ணித்தார் திருப்பான ஆழ்வார். அந்த ஆழ்வாரை அடியொற்றி இங்கே இந்த தேவநாயக பெருமானுடைய திருக்கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதை வேதாந்த தேசிகன் இந்த 24வது ஸ்லோகத்திலே, அதாவது இந்த தேவநாயக பஞ்சாஷத் என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய 24வது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். ஆலக்ஷ்ய சத்வமதிவேலதயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்ஹம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத துக்தாம்புதேரனுகரோதி விலோச்சனம் தே. எம்பெருமானுடைய திருக்கண்களானவை திருப்பார்கடலை ஒத்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். திருப்பார்கடல் என்பது அது புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அதை நேரே பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட, அதாவது நமக்கு தெரிந்தது நம்முடைய உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய உப்பு கடல் தான். இதற்கு பிறகு பல கடல்கள் இருக்கின்றன. இதே போல சுற்றி சுற்றி கடல்கள் இருக்கின்றன. அதில் இந்த கடலை தாண்டி 7வது கடலாக இருப்பது பார்க்கடல் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே பாலால் ஆகிய கடல் அது என்று. அந்த திருப்பார்க்கடலிலே தான் எம்பெருமான் வியூக வாசுதேவனாக எழுந்தருளியிருக்கிறான் என்றெல்லாம் கூட அது புராணங்கள் ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பார்க்கடல் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். பார்க்கடலில் என்ன இருக்கும் என்னால் நல்ல சத்துவ ஜந்துக்கள் பார்க்கடலே இருக்கும். கடல் என்னாலே அதில் மீன்கள் முதலானவை இருக்கும் அல்லவா, அதனால் பார்க்கடலிலும் அது உண்டு என்பது போல அப்படி சொல்லலாம். அதே போல் அந்த பார்க்கடல் அதனுடைய அலை கரை வரை வந்து வீசுகிறது, அதுவும் உண்டு அந்த பார்க்கடலுக்கு. அதற்கு பிறகு அந்த பார்க்கடல் எப்படி இருக்கும்? மிக அழகாக இருக்கும்.
வேண்டியவர்களுக்கு வேண்டிய நிதியெல்லாம் பார்க்கடலிலே கிடைக்கும். அந்த பார்க்கடல் மிக அகன்றும் நீண்டும் மிக பெரியதாயிருக்கும் என்று இப்படியெல்லாம் பார்க்கடலுக்கு சில தன்மைகள் உண்டு. அது அத்தனையும் இந்த இடத்திலே இந்த தேவநாதனுடைய திருக்கண்களுக்கு உண்டு என்று அப்படி மிக அழகாக தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். என்ன சொல்லுகிறார்? சுபர்வநாதா என்றார். சுபர்வநாதன்னா தேவநாதன் என்பது அவனுடைய அந்த திருநாமத்தை சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது உன்னுடைய திருக்கண்கள்? ஆலக்ஷ்ய சத்வம் அதிவேளதையா உத்தரங்கம். அதாவது ஆலக்ஷ்ய சத்வம். ஆலக்ஷ்ய சத்வம் என்னால் என்ன? முழுவதும் காணப்படும் சத்துவம் நீர் பிராணிகளை உடையதாய் இருக்கிறது பார்க்கடல். இங்கே எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கிறது என்னால் முழுவதும் காணப்படும் நல்ல தன்மை உடையதாய் இருக்கிறது. சத்துவம், ஆலக்ஷ்ய சத்துவம். அதுக்கு மேலே அதிவேலதையா உத்தரங்கம், கரை கடந்த கருணை. அதாவது அலைகள் வீசப்பெற்றதாய் இருக்கிறது. அதாவது தரங்கம். தரங்கம் என்னால் அந்த அலைகளுக்கு பெயர். பார்க்கடலிலே என்ன ஆகும் என்னால் அது அப்படி பார்க்கடல் மட்டுமே இல்லை, எந்த கடலாக இருந்தாலும் என்ன பண்ணுகிறது? கரை வரை வந்து அந்த அலைகள் தழும்புகின்றன அல்லவா? அதனால் அதுவும் அதிவேலத்தையா உத்தரங்கம், கரை கடந்து அலைகள் வீசப்பெற்றதாய் இருக்கும். எம்பெருமானுடைய திருக்கண்களிலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் கரை கடந்த கருணை வீசப்பெற்றதாய் இருக்கும். அங்கு அந்த உத்தரங்க தரங்கம் என்கிறது கருணையையும் தெரிவிக்கும், அந்த அலையையும் தெரிவிக்கும். ரெண்டாவது ஒற்றுமை சொல்லிவிட்டார். அடுத்தபடி மூன்றாவது சொல்லுகிறார், அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம். அபியர்த்தினாம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எது? பார்க்கடல். அதில் வேண்டியவர்களுக்கு வேண்டிய நிதி கிடைக்கும் என்று சொல்லுவதுண்டு. கடலிலே தான் ஒருத்தனுக்கு பவழம் கிடைக்கிறது, முத்து கிடைக்கிறது, இன்னும் ரத்தினங்கள் மாணிக்கங்கள் எல்லாம் கூட கடலிலே கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். வேண்டியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்க்கடலிலே கிடைக்கும். இந்த திருக்கண்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் வேண்டியவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலே தானே எல்லாரும் தாங்கள் வேண்டியதையெல்லாம் பெறுகிறார்கள். ஆகினாலே இந்த நிலையாலும் பார்க்கடலும் திருக்கண்களும் ஒத்திருக்கின்றன. அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம். அதுக்கு மேலே ஸ்னிக்தம். ஸ்னிக்தம் என்னால் என்ன? மிகவும் அழகியதாயிருக்கிறது என்று ஒரு பொருள். அது பார்க்கடலுக்கு உண்டு. அது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அது அழகியதாயும் இருக்கிறது, அதே சமயத்தில் மிகவும் அன்புடையதாயும் இருக்கிறது. அதற்கும் ஸ்னிக்தம் என்பதுதான் சொல். ஆயதம். ஆயதம் என்னால் என்ன? நன்றாக நீண்டு இருக்கிறது. கடல் என்னாலே மிகவும் நீண்டிருக்கும். எம்பெருமானுடைய திருக்கண்கள் நீண்டவ பெரியவாய கண்கள் என்று திருப்பாணாழ்வார் அருளி செய்தார் அல்லவா? அதனால் எம்பெருமானுடைய திருக்கண்களும் நன்றாக ஆயதம். அதுக்கு மேலே பிரதிமசாலி. பிரதிமசாலி என்னால்னா நன்றாக அகன்றதாயும் இருக்கிறது. நீட்சி அகன்றது என்னால் இப்படி கீழ் மேலாக அப்படி நன்றாக அது இருக்கிறது. சுபர்வநாத ஹே தேவநாதனே, துக்தாம்புதேஹே அனுகரோதி. திருப்பார்க்கடலை ஒத்ததாய் உள்ளது. எது? விலோச்சனம் தே, உன்னுடைய திருக்கண்கள். எப்படி திருப்பார்க்கடல் சத்துவ பிராணிகளை தன்னுள்ளே கொண்டதாய், அது கரை கடந்த அலைகளை உடையதாய், அதே சமயத்தில் வேண்டியவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுப்பதாய், மிகவும் அதாவது அழகியதாய், நீண்டதாய், அகன்றதாய், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருப்பார்க்கடலை போலே உன்னுடைய திருக்கண்களும் எப்பொழுதும் நல்ல தன்மை உடையதாய், கரை கடந்த கருணை உடையதாய், வேண்டியவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அளிப்பதாய், அதே நட்பு கொண்டதாய், அன்பு கொண்டதாய், நன்றாக நீண்டு அழகியதாய் இருக்கக்கூடியது உன்னுடைய திருக்கண்கள். இப்படிப்பட்ட தன்மைகளாலே உன்னுடைய திருக்கண்களும் திருப்பார்க்கடலும் ஒரே தன்மைகளை உடையவாய் இருக்கின்றன என்று இப்படியாக அந்த திருக்கண்களை வர்ணித்தார் இந்த 24வது ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 25வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சம் இருக்கிறதே, அந்த கட்டாட்சம் எப்படியெல்லாம் எல்லாரையும் அப்படியே நன்றாக கட்டாட்சித்து அது எல்லாரையும் நன்னாக காப்பாற்றுகிறது. எம்பெருமானுடைய கட்டாட்சம்தான் உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகிறது என்று அது தெரிந்த விஷயம்தானே. அந்த விஷயத்தை மிக அழகாக இப்படி
அருளி செய்கிறார். இந்த திருக்கண் கட்டாட்சத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஸ்தே வைமானிகாதிப விடம்பித முக்த பத்மைஹி ஆமோதவாயுபிஹி அநாமய வாக்கியகர்ப்பைஹி ஆர்த்ரீபவாம்யமிர்தவர்ஷ நிபைரபாங்கைஹி. எம்பெருமானுடைய திருக்கண்கள் அது எப்படி இருக்கிறது? விஸ்வாபிரக்ஷண விகார கிருதக்ஷணைஹி. விஸ்வ அபிரக்ஷண விகார, உலகத்தையெல்லாம் காப்பதாகிற ஒரு விகாரம், விளையாட்டு. உண்மையிலே உலகத்தை காத்தல் என்பது எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு போலே தானே. அதனால்தான் சொன்னார்கள், அழகிலா விளக்கு உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு என்று கம்பர் சொன்னார். அவர் கம்பர் எதை கண்டு அப்படி சொன்னார் என்னால், அது அப்படியே ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலே அருளி செய்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்தைத்தான் கம்பர் தமிழிலே காட்டினார் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர் ராமானுஜர் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே என்று உலகத்தை எல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் இவற்றையெல்லாம் லீலையாக விளையாட்டாக செய்கிறான் என்று சொன்னார். அதனால் இங்கே சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் என்ன சொல்லுகிறார்? விஸ்வாபிரக்ஷண விகார விகார கிருதக்ஷணைஹி, அதிலேயே எப்பொழுதும் நாட்டம் கொண்டதாக இருக்கிறது. உலகத்தை எல்லாம் காப்பது என்கிற விளையாட்டு இருக்கிறது, அதிலே எம்பெருமானுடைய இந்த திருக்கண் கட்டாட்சம் நாட்டம் கொண்டதாக இருக்கிறது. அதனுடைய அழகு எப்படிப்பட்டது? விடம்பித முக்த பத்மைஹி, அதாவது நன்றாக மலர்ந்த தாமரை போலே இருக்கிறது. அது முக்த பத்மைஹி என்னால் அழகிய தாமரை மலர் போலே அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கின்றது. அதற்கு மேலே இன்னும் அந்த தாமரைக்கு, இப்போ தாமரையையும் இந்த கண்களையும் சேர்த்து ஒப்பிடுகிறார் என்று நாம் கொள்ளலாம். அந்த தாமரைக்கு ஒரு நல்ல நறுமணம் உண்டு, வாசனை உண்டுன்னு சொன்னாலே, அப்படின்னா இதற்கும் உண்டு. ஆமோதவாகிபிகி, ஆமோதம் என்கிறதுக்கு வாசனைக்கும் ஆமோதம் என்று தான் பதம் சொல்ல வேண்டும். மகிழ்ச்சிக்கும் ஆமோதம் என்று தான் பெயர். அதனால் என்ன சொல்கிறார்? ஆமோதவாகிபிகி, நல்ல நறுமணத்தை கொண்டதாய் தாமரை இருப்பது போலே இந்த திருக்கண்கள் நல்ல மகிழ்ச்சியை கொண்டதாய் இருக்கிறது. அதுக்கு மேலே அநாமய வாக்கிய கர்ப்பைஹி, தாமரையை பார்க்கிற பொழுதே நமக்கு அது எவ்வளவு அழகு என்று தோன்றும். அதனுடைய அழகு அப்படிப்பட்டது. இங்கே எம்பெருமானுடைய திருக்கண்கள் அது எப்படி இருக்கிறது என்னால் க்ஷேமம் விசாரிக்கக்கூடிய வாக்கியம் பொதிந்தனவராய் இருக்கின்றது என்ற அநாமய வாக்கிய கர்ப்பைஹி. அதாவது எம்பெருமான் நம்மளை பார்த்த உடனே நீ சௌக்கியமாக இருக்கிறாயா, உனக்கு ஒன்றும் குறையில்லாமல் இருக்கிறதா என்று அவன் கேட்கவே வேண்டாம். அவன் கேட்கிற கேள்வியெல்லாம் அந்த திருக்கண்களிலேயே வெளிப்படுமா. சில பேர் பார்க்கிற பொழுதே குளிர்ச்சியாக பார்க்கிறார்கள், கண்களாலேயே விசாரிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அது எம்பெருமானுக்குத்தான் மிகவும் பொருந்தும். அநாமய வாக்கிய கர்ப்பைஹி, வாக்கியத்தை வாய்விட்டு சொல்லாமல் கண்களாலேயே எல்லாரையும் பார்த்து அப்படி விசாரிக்கும்படியாக அந்த திருக்கண்கள் இருக்கிறதாம். அது எப்படி வருது? அமிர்த வருஷ நிபைஹி, அப்படியே அமுத மாறி பொழிவதாக இருக்கக்கூடியது அந்த திருக்கண்கள். அதாவது அடியவர்களுக்கு தன்னுடைய கட்டாட்சமாகிற அமிர்தத்தை அப்படியே அந்த திருக்கண்கள் வர்ஷிக்கின்றன அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தே அபாங்கைஹி, உன்னுடைய அந்த திருக்கண்கள் இருக்கிறது. அபாங்கம் என்னால் கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் கட்டாட்சம், முழு பார்வை கூட வேண்டியதில்லை, இந்த கடைக்கண் கட்டாட்சம் இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது? ஆர்த்ரீபவாமி, அதில் அப்படியே நான் நனைந்து குளிர்ந்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த திருக்கண் நோக்கங்களாலே, உன்னுடைய கட்டாட்சங்களாலே அப்படி அருகிலே வருகிற பொழுதே நீ நலமாயிருக்கிறாயா என்று விசாரிப்பது போல இருக்கக்கூடிய அந்த அழகிய திருக்கண்கள், அந்த திருக்கண்களினுடைய அந்த கட்டாட்ச அமிர்த கட்டாட்ச மழையிலே நனைந்து நான் அப்படியே குளிர்ந்தவனாய் இருக்கிறேன் என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். இன்னும் அவருடைய வர்ணனைகள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।